உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரை சார்ந்து கொண்டேன். அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரை சார்ந்து கொண்டேன். எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசுவின் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரை சார்ந்து கொண்டே. சொல்லுங்க மாத்திரம் சுத்தமா. வந்ததில்லை, அவரை சார்ந்து. கரங்களை மாற்றி நேராக. எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசுவின் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். இத்தனை அற்புத நன்மைகள், இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவேன். இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவேன். இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்திட. நம்பிக்கை இருக்கிறவங்க இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசுவின் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே
உன்னதோடிசைந்தே நடந்தே கிருபை சமாதானம் நீதான் விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை எல்லாரும் சேர்ந்து எனக்கே நீ பயமே எந்தன் இயேசு என் துணையே என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார் என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? அவங்க மாற்றோட கைகளை தட்டி எல்லா நேரத்திலும் அவரை கைவிடாம என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் அவங்க சொன்னாங்க, எனக்கு நீ ஒண்ணும் தர வேண்டாம், என்னையோட ஆண்டவர் ஒருவரை காப்பாற்று, ஏன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்ந்து வெளியில கூப்பிட்டவர் என்னை கைவிடல, என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நல்ல ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே.
எத்தனை பேர் உங்க வாய்களை திறந்து உங்க சத்தத்தை உயர்த்தி அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறதுனால், ஓ ஹalleluya, அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால், அவர் என்னோடு கூட வருகிறதுனால், அவர் என்னோடு கூட வாழ்கிறதுனால், அவர் எனக்குள்ளாக வசிக்கிறதுனால் எனக்கு எப்போதுமே தோல்வி இல்லை. ஒருவேளை பார்க்கிறதுக்கு நான் தோத்து போன மாதிரி மற்றவங்க பார்வைக்கு தெரிஞ்சாலும் நிச்சயமா எனக்கு தோல்வி இல்லை. அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால, எனக்குள்ள அவர் இருக்கிறபடினால, நான் அவருக்குள் வாசமா இருக்கிறபடினால, ஓ இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, இனி வாழ்ந்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற வார்த்தைப்படி அவர் தான், நான் இல்லை. நான் என்னைக்கும் சென்று போயிருக்க வேண்டியவன், நான் என்னைக்கும் அழிந்து போயிருக்க, நான் இருக்கிறது அவருக்குள்ள இருக்கிறேன், அவருக்குள்ள அவசரம், அவருக்குள்ள
எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் Don't
எப்போதும் வெற்றி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. உம்முடைய வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது. என்னை தாங்குகிறவர், என்னை தப்புவிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், என்னை தேற்றுகிறவர். ஓ, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினார். எத்தனை பேர் இருக்காங்க வெள்ளவ கண்களை மூடிவிட தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஓ ஹல்லேலூயா. போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினார். நேசக்கோடி என்னை பார்க்க
ஜெபிக்கிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம உட்கார்ந்துக்கோம். Genesis chapter number 13, commencing from verse number 5 to verse number 30. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை. The book of Genesis chapter number 13, commencing from verse number 5 through verse number 30. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வரை உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து சுத்தமாக வாசிக்க போகிறோம். எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்கள் செல்ஃபோன் மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, அது சைலண்டில் இருக்கா அப்படின்னு உங்கள் ஃபோன் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. Genesis chapter number 13, verses commencing from 5 through 30. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வரை உள்ள வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டார். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமி உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டார். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள். ஆபிரகாமும் விசுவாசமும் அப்படிங்கிறதான தலைப்பினுடைய 8வது பகுதிக்கு நேராக 8th போர்ஷனுக்கு நேராக நாம் நம்முடைய இருதயங்களை திருப்பிக் கொள்ள போகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. கடைசியா இந்த தலைப்புல நாம் பார்த்ததான செய்தி, கானானை விட்டு, அதாவது தேவன் இருக்க சொன்னதான ஸ்தானத்தை விட்டு, தேவன் இருக்க சொன்னதான இடத்தை விட்டு ஆபிரகாம் எகிப்து தேசத்திற்கு நேராக கீழாக இறங்கி போகிறார். அந்த பிரயாணம் அது மேல் நோக்கி போகிற ஒரு பிரயாணம் அல்ல. ஆண்டவர் இருக்க சொன்ன இடத்தை விட்டு, ஆண்டவர் இருக்க சொன்ன ஸ்தானத்தை விட்டு ஆபிரகாம் இறங்கி கீழாக போகிறார். பட் thank God, கீழாக போன ஆபிரகாமுடைய வாழ்க்கை அதோடு கூட முடிவுக்கு வராமல் மறுபடியும் அவர் ஏறி மேலாக வருகிற ஒரு கிருபைய ஆண்டவர் அவருக்கு கொடுத்தபடினால, ஒரு பலத்த ஆண்டவர் அவருக்கு கொடுத்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா அவர் மறுபடியும் ஆண்டவர் அவரை வைக்குவதற்கான அந்த ஸ்தானத்துக்கு நேராக ஆபிரகாம் வந்து சேர்ந்தார். நம்ம எல்லாரும் அப்படிதான் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பீயிங் நார்மல் ஹியூமன் பீயிங், சாதாரண மனிதர்களாக இருக்கிற நம்ம அத்தனை பேரும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சில சமயம் இறங்கி கீழே போனாலும், கீழே போன நம்மள அப்படியே கீழே விட்டுறாம மறுபடியும் மேலே எழுப்பி வர்றதுக்கான ஒரு பலத்தை, ஒரு ஞானத்தை, நம்ம எழுப்பி போகணுங்கிற உணர்வை நமக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா. நான் சொல்லியிருந்தேன், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிறதான வீழ்ச்சி என்பது நிரந்தரமானது அல்ல. அந்த தேவனுடைய பிள்ளை நினைத்தால் மறுபடியும் தன்னை தன்னுடைய ஸ்தானத்துக்கு நேராக என்ன செய்து கொள்ள முடியும், திருப்பிக் கொள்ள முடியும். ஆனால் அதற்கு அந்த பிள்ளை செய்ய வேண்டிய காரியம் என்று சில காரியத்தை கடைசியா நம்ம பார்த்தோம். ஒண்ணு, அவன் வெளியில வரணும். முதல்ல நாம வெளியில வரணும், பிறகு நமக்கு உண்டானவைகள் எல்லாம் வெளியில வரணும், அடுத்து நம்முடைய திறமைகளும் ஆற்றல் என்ன செஞ்சிடணும் வெளியில வரணும். ரெண்டு, நம்ம வெளியில வந்தா மாத்திரம் பத்தாது,
நாம இருந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை நாட்டி இருந்த அந்த இடத்துக்கு, அந்த ஸ்தானத்திற்கு நாம் என்ன செஞ்சிடணும்? திரும்பியும் போயிடணும். 3 வெளியில வந்தா மாத்திரம் போதாது, திரும்பவும் தன்னுடைய ஸ்தானத்திற்கு நேராக திரும்பினா மாத்திரம் போதாது. அதோடு கூட சேர்ந்து அந்த தேவனுடைய பிள்ளை செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், ஒரு எழுப்புதலுக்குள்ளாக என்ன செய்யணும்? கடந்து வரணும். தான் முன்பு செய்து வந்ததை திரும்பவும் செய்யணும். இன்னும் அதிக உத்வேகத்தோட என்ன செய்யணும்? அந்த எழுப்புதல் வேற எங்கேயும் இல்ல. அந்த எழுப்புதல் பலிபீடத்துலதான் இருக்காகவே வெளியில வந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, திரும்பவும் தன்னுடைய ஸ்தானத்திற்கு நேராக திரும்பின ஒரு தேவனுடைய பிள்ளை, பலிபீடத்திற்கு நேராகவும் என்ன செய்யணும்? சேர்ந்து கொள்ளணும். விழுந்து போன ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த காரியங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில செய்யும்போது திரும்பவும் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை, திரும்பவும் தன்னுடைய தேவன் தனக்காக கொடுத்த தரிசனங்களை, மேன்மைகளை அவனால பெற்றுக்கொள்ள முடியும், பிடித்துக் கொள்ள முடியும் என்பதை கடைசியா நம்ம என்ன செய்திருந்தோம்? நம்ம தியானத்தில் இருக்கிற ஞாபகம் வச்சு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்திருக்கிற ஆபிரகாம் இதெல்லாம் என்ன செய்தார்? அவர் விழுந்தார், அவர் இறங்கி போனார். ஆனா அப்படியே நின்றல. 12ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலே இறங்கி கீழே போகிற ஆபிரகாம் 13ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே எழுதி என்ன செஞ்சாரு? இப்போ வெளியில வந்த ஆபிரகாமுடைய பயணத்துல ஒரு பிரச்சனை வருது. வெளியில இறங்கி கீழே போன ஆபிரகாம் எழுதி மேல வந்து வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்த ஆபிரகாமோட வாழ்க்கையில என்ன வருதுங்க? யாருக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு? அவங்க வளர்ந்து கேட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. நிச்சயமா ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு வளர்ந்து கேட்டு சொல்றேன். ஒரு பிரச்சனை கூட இல்லையாமா உங்களுக்கு? 2 பிரச்சனை இருக்கிறவங்க இடத்துல சேர்த்து, 3 பிரச்சனை இருக்கிறவங்க 2 கை ஒரு காலை, 3க்கு மேல இருக்கிறவங்க 2 கை 2 கால். சரி, எல்லாருக்குமே என்ன இருக்கு? ஓகே, பிரச்சனைய ஆபிரகாம் எப்படி எதிர்கொண்டார்? அந்த பிரச்சனைய, அந்த சண்டைய, அந்த மோதலை ஆபிரகாம் எப்படி டாக்கிள் பண்ணார், எப்படி ஹேண்டில் பண்ணினார்? அதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாருங்க. பிரச்சனை இருக்குன்னு நம்ம கேட்ட போது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. சோ அந்த பிரச்சனையை, அந்த வாக்குவாதத்தை, அந்த அந்த ஒரு மோதலை ஆபிரகாம் எப்படி டாக்கிள் பண்ணார், எப்படி ஹேண்டில் பண்ணினார், அதை தான் நாம என்ன செய்ய போறோம் இந்த 8th பார்ட்ல, இந்த 8வது பகுதியில ஆபிரகாம் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணின அந்த விதம், அதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள போகிற பாடம். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? சத்தம் ஹalleluya. ஏன்னா எல்லாமே சரியா இருக்கும் போது இல்ல, பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் மோதல்களும் நமக்கு விரோதமா வரும்போது நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த விசுவாச வாழ்க்கையில நாம யாரு அப்படிங்கறத தீர்மானிக்கிற ஒரு அளவுகோலா இருக்குது அப்படின்னு நான் சொன்னா எத்தனை பேரை கூட சேர்த்து ஒத்துக்கிட்டாமேன்னு சொல்றேன். எல்லாமே நார்மலா இருக்கும் போது இல்ல, எல்லாமே சுமூகமா இருக்கும் போது இல்ல, எல்லாமே ரொம்ப சேஃபா பத்திரமா இருக்கும் போது இல்ல, பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் மோதல்களும் நமக்கு விரோதமா வரும்போது அந்த டைம்ல, அந்த பாயிண்ட்ல நாம எப்படி இருக்கோம், அதுதான் நாம யாருங்கிற எக்ஸாக்டா நம்மளோட பிக்சரை கொடுக்கறதா இருக்குன்னு சொன்னா மறுபடியும் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஏன்னா நம்மள சுத்தியும் மனுஷங்க இருக்கிற வரைக்கும், நம்மள சுத்தியும் மனுஷங்க இருக்கிற வரைக்கும் வாக்குவாதங்களும் முரண்பாடுகளும் சர்ச்சைகளும் சண்டைகளும் கண்டிப்பா இருக்கத்தான் என்ன செய்யும். மனுஷங்க இருக்கிற வரைக்கும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் சர்ச்சைகளும் முரண்பாடுகளும் இருக்கதான். அது புருஷனோ பொண்டாட்டியோ மகனோ மகளோ மருமகளோ பக்கத்து வீட்டுக்காரனோ சர்ச்சில் நம்ம பக்கத்து சேர்ல உட்கார்ந்து இருக்கிற அம்மாவோ அண்ணானோ யாரோ மனுஷங்க இருக்கிற வரைக்கும் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் சர்ச்சைகளும் இருக்கத்தான். நான் சொல்றது நீங்க தவறா விளக்கிக்க கூடாது. சபை என்பது ரொம்ப அழகான மன நிம்மதியான ஒரு இடமா இருக்கும். எப்ப தெரியுமா? அங்க மனுஷங்களே இல்லாம இருந்தா அது ரொம்ப அழகான மன நிம்மதியான இடமா. மனுஷங்க இருக்கும்போது கண்டிப்பா பிரச்சனை தான் செய்யுது. குடும்பமா நம்ம எல்லாரும் கெட் டுகெதர் ஆகிறது, கேதர் ஆகிறது ரொம்ப அழகா இருக்கும். எப்போன்னா மனுஷங்களே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். கூடிட்டா எல்லாரும் சேர்ந்தா நல்லா இருக்குமே, எல்லாரும் சேர்ந்தா நல்லா இருக்குமே நம்ம சொல்லலாம். ஆனா அத்தனையும் ஒண்ணு சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, அங்க இருந்து ஒரு பிரச்சனை என்ன செய்யும் ஆரம்பம். அப்ப மனுஷங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் வாக்குவாதங்களும் சர்ச்சைகளும் எங்கெல்லாம் மனுஷங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பா இருக்கும். இயல்பாவே அது மனுஷனுக்குள்ள உண்டான ஒரு விஷயம். அது மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா உருவாக்கப்படும் போதே அந்த மாதிரி சர்ச்சையை உண்டு பண்ற மாதிரி, சண்டையை உண்டு பண்ற மாதிரி, வாக்குவாதத்தை உண்டு பண்ற மாதிரி, முரண்பாடை உண்டு பண்ற மாதிரி கர்த்தர், ஏன்னா அவரத்துல ஒரு குறை கிடையாது, நெகட்டிவ் எனர்ஜியே நம்ம ஆண்டவர்கிட்ட கிடையாது. அதனால முதல்ல ஆதாம அவர் உருவாக்கும் போது அந்த மாதிரி கண்டிப்பா இயல்பாவே அவர் பிரச்சனைக்குரியவனா ஆதாம கண்டிப்பா கர்த்தர் உருவாக்கி இருக்கவே மாட்டார். ஆனா ஃபாலன் மேனோட டிஃபால்ட்டா வேணா இருக்கலாம். விழுந்து போன ஒரு மனுஷனுடைய இயல்பாவே என்ன மாறிடுச்சுன்னா
எங்கெல்லாம் மனுஷங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் சண்டைகளும் வாக்குவாதங்களும் முரண்பாடுகளும் சர்ச்சைகளும் இருக்குதான். இன்னைக்கு காலையில நம்ம எடுத்திருக்கிற இந்த 13வது அதிகாரத்துல அங்க 5-7 வரைக்கும் இருக்கிற வசனத்துல அங்க ஒரு பிரச்சனை என்ன செய்யறோம். இங்கெல்லாம் மனுஷங்க இருக்காங்களோ அங்க கண்டிப்பா என்ன வரும், பிரச்சனை வரும். என்ன வருங்க, வாக்குவாதம் வரும், முரண்பாடுகள் வரும், சண்டைகள் வரும். எங்க மனுஷங்க இருந்தாலும் அங்க கண்டிப்பா என்ன செய்யும். இங்க இந்த 13வது அதிகாரத்துல என்ன செய்யுது, இந்த 5-7 வரை உள்ள வசனங்கள்ல அங்க ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, லோத்தும் ஐஸ்வர்யமா இருந்தா, ஆபிராமும் ஐஸ்வர்யமா இருந்தார். ஆனா அவங்க 2 பேரும் இருந்ததான அந்த இடம் ரொம்ப சின்னதா இருந்ததுனால அவங்க கிட்ட இருந்த ஆடு மாடுகள், மேய்ப்பர்கள், அவங்க கிட்ட இருந்த வசதி வாய்ப்புகள், இது எல்லாத்தையும் அந்த நிலத்தால தாங்க கூடாம இருந்துச்சு. லோத்தும் பணக்காரனா இருந்தா, ஆபிராமும் பணக்காரரா இருந்தாரு. பிரச்சனை என்னன்னா, அவங்க இருந்த இடம் எப்படி இருந்துச்சு, சின்னதா இருந்துச்சு. 2 பேருமே செல்வந்தர்களா இருக்காங்க, 2 பேருமே ஆஸ்தி மிக்கவர்களாக இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, அவங்க இருந்த இடம் ரொம்ப சின்னதா இருந்ததுனால ஆபிரகாமுடைய மேய்ப்பர்கள், லோத்தினுடைய மேய்ப்பர்கள், ஆபிரகாமுடைய ஆடு மாடு மிருக ஜீவன்கள், லோத்தினுடைய ஆடு மாடு மிருக ஜீவன்கள், ஆபிரகாமுடைய ஆஸ்திகள், லோத்தினுடைய ஆஸ்திகள், இத்தனையும் அந்த பூமி மேல என்ன செய்ய முடியாம இருந்துச்சு, தாங்க முடியாம இருந்துச்சு. அதனால அங்க ஒரு பிரச்சனை என்ன செய்யுங்க. இந்த இடத்துல நான் ஒரு காரியம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறத பத்தி நம்ம ஆண்டவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம். நம்ம நல்லா இருக்கிறத பத்தி, நம்ம நல்லா ஐஸ்வர்யமா இருக்கிறத பத்தி, நம்ம கிட்ட நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறத பத்தி நம்ம ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றோம். எந்த தகப்பன் தான் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பான்? யாராவது நினைப்பானா என் பையன் நல்லா இருக்க கூடாது? கவனிங்க, நாம பணக்காரங்களா இருக்கிறது நம்ம ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஆண்டவரை விட அந்த பணத்தை நாம அதிகமா நேசிக்கும் போதுதான் அந்த பணம் ஒரு பிரச்சனையா, ஒரு பாவமா மாறுது ஒழிய, நாம பணக்காரங்களா இருக்கிறத பத்தி நம்ம ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவரை விட பணத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது, ஆண்டவரை விட பணத்தை அதிகமா கனப்படுத்தும் போதுதான், ஆண்டவரை விட பணத்தை நம்ம பெருசா நினைச்சு பணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் எது நமக்கு ஐஸ்வர்யமா இருந்துச்சோ அதுவே நமக்கு சாபமா தரித்திரமா மாறிய ஒழிய, மற்றபடி சிலர் சொல்ற மாதிரி பணமே சாபமான விஷயம் கிடையாது. நாம நல்லா இருக்கிறது, நாம ஆசீர்வாதமா இருக்கிறது, நம்ம செல்வந்தர்களா இருக்கிறது, நாம பணக்காரங்களா இருக்கிறது பத்தி நம்ம ஆண்டவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனை ஆமென் சொல்றோம். ஹல்லேலூயா. நாம என்ன பார்த்தா இல்ல, இப்படித்தான் நாம இப்படியே இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. இல்ல, பணக்காரங்களா நாம ஆகிறத பத்தி ஆண்டவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லவே. இவங்க 2 பேர்கிட்டயும், போத் ஏப்ரம் அண்ட் லாட், ஆபிராம், லோத் 2 பேர்கிட்டயும் எல்லாமே நிறைய இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுங்க? சத்தமா சொல்லி எப்படி இருந்துச்சு? நிறைய இருந்துச்சு. நான் சத்தமா யோசிச்சு பார்க்கறது, நம்ம கிட்ட எல்லாமே நிறைவா இல்லாம இருந்த போது நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நல்லாவே இருந்த மாதிரி இருக்கு. எல்லாமே நிறைவா இல்லாம இருந்த போது கொஞ்சம் நல்லாவே இருந்த மாதிரி சில சமயம் ஃபீல் பண்ணுவேன். நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்துட்டு பக்கத்து வீட்டுல போய் சக்கரை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்த அந்த டைம் இப்ப இருக்கிறத விட அன்னைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட சந்தோஷமா, இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருந்தோமோ அப்படிங்கிற மாதிரி, எல்லாமே நம்ம வாழ்க்கையில நிறைவா இல்லாம இருந்த போது நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தோமோ, ஒழுக்கமா இருந்தோமோ அப்படிங்கிற மாதிரி. நம்ம சர்ச்சை நான் முதல்ல எங்க அம்மாவை கொண்டு வந்து ரோட்ல இறக்கி விட்டுட்டு போகும்போது நம்ம சர்ச்சில் இருந்த ஜன கூட்டம், அன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இருந்த பக்தி, நைட் ப்ரேயர்ஸ் கூட எப்படி இருக்குன்னா ஃபுல்லா தான் என்ன செய்வாங்க ஆட்கள். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் புறா கெட்டு போச்சுன்னு சொல்றவங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. ஆனா அது இல்ல ரீசன். அன்னைக்கு நம்ம அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ரொம்ப அவசியமா தேவைப்பட்டார். ஏன்னா நமக்கு அன்னைக்கு குறைவு நிறைய என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. அன்னைக்கு ஆண்டவர் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு நபரா என்ன செய்யப்பட்டார், தேவைப்பட்டார். ஆண்டவர் இல்லாம வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில என்ன செஞ்சோம். இன்னைக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் நமக்கு வந்துருச்சு. அன்னைக்கு இருந்ததை விட நீங்க நம்ம பரவாயில்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்றவங்க எல்லாரும் கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு தோணினா மாத்திரம் தான் நம்ம என்ன செய்யறோம், சர்ச்சுக்கு வரும். அப்படியே அதாவது சர்ச்சுக்கு வந்துட்டாலும் அப்படி ஒண்ணும் ஆண்டவரை இறுக்கமா பிடிச்சு ஆராதிக்கிற அளவுகள் எல்லாம் என்ன செய்யல. இப்ப ஒரு ஆமென் சொல்ல வைக்கிறதுக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரம் என்ன செய்யுது ஆக வேண்டியதா. ஏன்னா குறைவா இருந்த போது நம்ம எல்லாரும் பயங்கர அனலா இல்லை. என்ன வேற வழி இல்லை, ஆண்டவரை விட்டா வேற கெதி இல்லை. அன்னைக்கு அடுத்த 1 ரூபாவுக்கு நம்ம கண்டிப்பா ஆண்டோட தயவு என்ன செய்யப்படணும், செய்யல.
இன்னைக்கு எத்தனை லட்சங்களை எத்தனை ஆயிரங்களை இன்னைக்கு நம்ம காணிக்கையா கொடுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்ல இருந்தா கூட, அன்னைக்கு சர்ச்சுக்கு போறதுக்கான பஸ் காசுக்கே ஒருத்தங்க வாசல்ல போய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து அந்த காசை தானமா, அந்த காசை தர்மமா, அந்த காசை அவன் எப்ப கொடுப்பாங்களோன்னு அவங்க வாசல்ல காத்திருந்து அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு வந்து சர்ச்சுக்கு போன அந்த நாட்களோட இன்னைக்கு இருக்கிற நாட்களை ஒப்பிட்டு பார்த்தா எவ்வளவு வசதி வாய்ப்புகள் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. எத்தனையோ நம்ம நல்லா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அன்னைக்கு நமக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் எவ்வளவு வந்துருச்சு, எத்தனையோ குறைவுகள் எல்லாம் மாறிச்சு. இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட நம்ம என்ன செய்யறோம், சங்கடப்படுறோம். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் எல்லாமே இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு, நிறைவா என்ன செஞ்சுச்சு. நீங்க அப்படி நான் சும்மா யோசிச்சு பார்க்கறேன், சும்மா நம்ம கற்பனையில ஆபிரகாமும் லோத்தும் முதலே ஊருங்கிற கல்பேரோட பட்டணத்திலையும் ஒன்னாதான் இருந்தாங்க. அப்பா அவங்களுக்கு என்ன வரல, அப்பா அவங்களுக்கு வாக்குவாதம் வரல, அப்பா அவங்க பிரிஞ்சு இப்ப ஆக்சுவலி ஆபிரகாமும் லோத்தும் பிரிஞ்சு போக வேண்டியதுதான். அது உண்மைதான், அது சந்தோஷம் தான், அவங்க 2 பேரும் பிரிகிறது நல்லதுதான். பட் நான் சொல்றேன், அப்ப என்ன செய்யல, பிரச்சனை வரல. ஏன்னா அப்பா அவங்களுக்கு மிகுதியான ஆஸ்தி என்ன செய்யல. இன்னைக்கு ஏன் நம்ம சொந்த பந்தங்களுக்குள்ள பெரிய அளவு நெருக்கமான க்ளோஸ் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க, நம்ம பார்த்து பழகின குடும்பம் இன்னைக்கு ஏன் நம்ம கூட சகஜமா இல்லைன்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு விட இன்னைக்கு நாம கொஞ்சம் நல்லா, சோ ஆப்வியஸா கொஞ்சம் நல்லான உடனே ஒருவேளை அந்த முறைய வாழ்க்கையோட ஸ்டைல் என்ன செஞ்சிருக்கு. இன்னைக்கு சபையில ஜனங்கள் ஏன் அதிகமா கத்தர் கேட்கணும்னா, அன்னைக்கு வேற வழியே இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு வழி இருக்கு, இன்னைக்கு ஏதோ ஒரு வருமானம் இருக்கு. எப்படி இருந்தாலும் போனா 15,000 ரூபாய் வரும், அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த எண்ணம் தான் தேவனை விட்டு என்ன செய்யுது, தூரமா. அந்த எண்ணம் தான் இன்னைக்கு உன்னை விட நீ போன வாரம் கட்டினதே தான் கட்டிட்டு இருக்கேன், இந்த வாரம் நான் வேறமா இருக்கேன், நீ என் கூட சேர்ந்து உட்கார வேண்டிய ஆள் இல்லைன்னு நம்மளை யோசிக்க வைக்கிறது. இதுதான் அந்த ஆபிரகாமுக்கு லோத்துக்கும் அன்னைக்கு எல்லாம் இருந்துச்சு. பிரச்சனை என்ன, அந்த இடம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு, மனசு ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே. அதனால வாக்குவாதம் வந்துச்சு. சத்தமாக இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒரு கொள்கை என்னன்னா, எனக்கு ஏதாவது வேணும்னா அதை நான் அடுத்தவங்கிட்ட இருந்து தான் எடுத்துக்கணுங்கிற ஒரு கேரக்டர் என்ன செஞ்சிருச்சு நமக்கு. பொதுவா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒரு நடை, எனக்கு ஏதாவது தேவைன்னா அதை அடுத்தவனை அபகரிச்சு அடுத்தவனோட எடுத்துதான் என்னோட தேவைகளை நான் சந்திச்சுக்கணும்ங்கிறது ஒரு உலக இயல்பா மாறிடுச்சு. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தேவையான பங்குகளை, நம்ம எல்லாருக்குமே தேவையான வசதிகளை, இடங்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்காருங்கிறது தான் உண்மை. எத்தனை பேர் ஆமென்? நம்ம எல்லாருக்குமே போதுமான அளவான காரியங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கையில இருக்கு. நாம எனக்கு ஏதாவது வேணும்னா அதை நான் அடுத்தவனை ஏமாத்தி தான் எடுக்கிறோங்கிற அவசியம் கண்டிப்பா இல்லவே. கர்த்தராகிய தேவன் தனக்கு தந்திருக்கிறதான வாக்குத்தத்தங்களை ஒரு மனுஷன் ஆழமா நம்புவான்னு சொன்னான். அடுத்தவங்கிட்ட இருந்து எதையும் திருடணும், அபகரிக்கணும், எடுக்கணுங்கிற யோசனை அவனுக்கு வரவே. ஏன்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்து மேல எனக்கு என்ன செய்யணும், எனக்குள்ள இருக்கிற தாளத்து மேல, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்து மேல, எனக்குள்ள இருக்கிற காரியங்கள் மேல எனக்கு என்ன செய்யணும், எனக்கு நம்பிக்கை இருந்தா அடுத்தவன் வளர்றத பத்தி எனக்கு ஒரு பொறாமையோ கோபமோ சண்டையோ வாக்குவாதமோ கண்டிப்பா வரவே வராது. ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறத பத்தின நம்பிக்கை எனக்கு உறுதியா இருந்தா, சர்ச்சில் என் பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க போன வாரம் நான் பார்த்ததை விட இந்த வாரம் வசதியா வந்தா எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா உன்னை உயர்த்தின அதே தேவன் எனக்கு வாக்கு பண்ணிருக்க, நீ எனக்கு முன்னாடி கொஞ்சம் வந்துட்ட, எனக்கு அவன் குறித்த நேரத்துல கண்டிப்பா என்னையும் கர்த்தர் உயர்த்துவாருங்கிற யோசனை இருக்கிறவனுக்கு அடுத்தவனோட எடுக்கணும், அபகரிக்கணும், அவனை எப்படியாவது கெடுத்து இல்லாம ஆக்கணும்ன்ற உணர்வு ஒரு காலம் வரவே. ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மேய்ப்பர்களுக்கும் இடத்திற்காக என்ன வந்துச்சு, சண்டை. நிலத்திற்காக சண்டை. லோத்தினுடைய மேய்ப்பர்களும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சூழல் அங்க என்ன செஞ்சிருச்சு, உண்டாக முடியாம போயிடுச்சு. They were not able to living to, அவர் ஒரே இடத்துல live in together, அவங்க அந்த ஒரே பூமியில இருக்கிறதுக்கான சூழல் உருவாகல. ஏன்னா வாக்குவாதம் வந்துருச்சு. என்ன கேட்டா இந்த பிரச்சனை நல்ல பிரச்சனை தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி, முந்தைய சொன்ன மாதிரி, லோத்தும் ஆபிரகாமும் கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல செப்பரேட் ஆகி ஆகணும், பிரிஞ்சே ஆகணும். சோ என்ன கேட்டா இது ஒரு நல்ல பிரச்சனை தான். ஆனா இந்த பிரச்சனையை சரியா ஹேண்டில் பண்ணலைன்னா இது வேற மாதிரி ஒரு பிரச்சனையை என்ன செஞ்சிடும். நான் சொல்றது புரியுதா? மனுஷன் இருக்கிற வரைக்கும் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் சண்டைகளும் கண்டிப்பா வரத்தான். சில சமயம் ஏன்னா நான் எப்போதுமே சொல்லுவேன், சில உயரங்களுக்கு நம்ம மேல போகணும்னா சிலர்லாம் நம்மளை விட்டு தள்ளி போய் தான். ஏன்னா மேல போக போக ஆக்சிஜனோட லெவல் கம்மியாகிட்டே இருக்கும். புரியுதா? கீழே 10 பேரோட இருக்க முடியும், மேல போனா அந்த 10 பேரை மேல கூட்டி போனா 10 பேருக்கு தேவையான ஆக்சிஜன் மேல என்ன செய்யாது இருக்காது. ஏன்னா மேல போக போக ஆக்சிஜனோட அளவு கம்மியாகிட்டே இருக்கும். ஆக்சிஜன் இருந்தாலும் நம்ம உயிரோட என்ன செய்ய முடியும்,
இருக்க முடியும். அப்ப நம்ம மேல போகும்போது கூட வச்சிருக்கிற 100 பேரை வச்சுட்டே தான் மேல போன என்ன செய்யக்கூடாது, நினைக்க மேல ஆக்சிஜனோட அளவு கம்மியா இருக்கு. அப்ப முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தகுதி இல்லாத நம்மளோட கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆட்களை நம்ம கலட்டி விட்டுட்டே தான் இருக்கணும். சோ மனுஷங்களோட நமக்கு வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் சர்ச்சைகளும் வர்றது ஒன்றும் ஆச்சரியம் இல்ல, அற்புதம் இல்ல, அது இயல்பு தான். ஆனா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்ப நமக்கு பிரச்சனை வர்றது பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனையை நாம என்ன மாதிரி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் என்ன செய்யுங்க பிரச்சனை. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது, பட் ஆபிரகாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணார் அதுதான் விஷயம். இதே மாதிரி லூக்கா 12ஆம் அதிகாரத்திலயும் ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம். லூக் சாப்டர் 12 12 இருந்து 31 வரை உள்ள வசனங்கள் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 12 முதல் 31 வரை உள்ள வசனம். அங்க ஒரு மனுஷன் நம்ம ஆண்டவரை நோக்கி சொல்லுவான், போதகரே எங்க கையில கொஞ்சம் சொத்து இருக்கு, இத சரி பாதியா பிரிச்சு எனக்கும் என் அண்ணனுக்கு என்ன செஞ்சிருங்க, எனக்கும் என் சகோதரனுக்கும் நீங்க கொடுத்துருங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, என்ன உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்குறவனாகவும் வச்சது யார்? உன் சொத்தை பிரிச்சு கொடுக்குற நியாயாதிபதியா பங்குறவனா என்ன வச்சு? அதோடு கூட அவர் சொல்லுவாரு, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு என்ன செய்யறாரு ஆண்டவர். என்ன கவனிங்க, நமக்கு பொருளாசை வந்துச்சுன்னா அந்த பொருளாசை ஒரு விதமான ஆத்திரத்தை, ஒரு விதமான ஆர்வத்தை, ஒரு விதமான வெறிய நமக்குள்ள என்ன செஞ்சிடும் கொண்டு வந்து. இதெல்லாம் எதை குறிக்கிறது கேட்டா நமக்குள்ளாக இருக்கிற விசுவாச குறைவுகள் என்ன செய்யுது குறிக்கிறதாக இருக்கு. என்னோட தேவைகள் அத்தனையும் நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தரால் சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இல்லாம போனதுக்கான அடையாளத்தை என்ன செய்யுது அது குறிக்கிறதா. இந்த மாதிரியான நிலைமைக்குள்ள ஒரு மனுஷன் போகும்போது அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அவன் தன்னோட வட்டத்தை விட்டு வெளியில வந்து, தன்னோட தகுதிகளை விட்டு வெளியில வந்து, தனக்கு தேவையானது தானே தேடுறதுக்கு என்ன செய்வான், அவன் முயற்சி செய்வான். இந்த பொருளாசை வந்துருச்சுன்னா, எனக்கு தான் நிறைய வேணும், நான் தான் நல்லா இருக்கணும், அப்படி நான் இருக்கிற இடத்துல நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும், நான் மட்டும் தான் செழிப்பா இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன செய்வான், அவனோட வட்டத்தை விட்டு வெளியில வந்து, அவனோட தகுதியை விட்டு வெளியில வந்து, தனக்கு தேவையானது தானே இயல்பாவே தேவன் தர நினைக்கிற ஒரு விஷயத்தை தன்னோட பராக்கிரமத்தினால, தன்னோட மதியினால, தன்னுடைய வஞ்சகத்தினால தேடுறதுக்கு என்ன செய்வான், இயல்பாவே அதை கத்துறவன். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் தர தயாரா இருந்த ஒரு காரியத்தை யாக்கோபு அவருடைய சகோதரனை ஏசாவை ஏமாத்தி வஞ்சகம் பண்ணி அதை பெற்று இயல்பாவே தேவன் அதை தரதுக்கு தானே இருந்தாரு. கர்ப்பத்துல இருக்கும் போதே சொல்லிட்டாரு, இவன் தான் அவனோட பெருசா இருப்பான், அவனை இவன் சேவிப்பான். கர்ப்பத்துல இருக்கும் போதே சொல்லி இயல்பாவே ஆண்டவர் கொடுத்த ஒரு விஷயத்த நம்மளோட மதியினால, நம்ம வஞ்சகத்தினால, நம்மளோட துர்குணத்தினால, பராக்கிரமத்தினால, நம்ம பலத்தினால நம்மள அதை எடுத்துக்க வைக்க தோணும். எப்பன்னா இந்த பொருளாசை நமக்கு வருவது. நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கும் போது, மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் உயரமா இருக்கணும்னு நினைக்கிற எண்ணம் வரும்போது இயல்பாவே இந்த எண்ணம் என்ன செஞ்சிடும். ஆபிரகாமுடைய மேய்ப்பொருளுக்கும் லோத்துடைய மேய்ப்பொருளுக்கும் வந்ததான பிரச்சனை நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பிரச்சனை தான். ஆனா அதை ஆபிரகாம் கரெக்டா ஹேண்டில் பண்ணினா அதனாலதான் நம்ம நீயே சொன்ன மாதிரி நமக்கு பிரச்சனை வர்றது பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனையை நாம எப்படி கையாளும், ஆபிரகாம் எப்படி கையாளுவார், அததான் நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு பார்க்கணும். 2 பேர்ல லோத்தை விட ஆபிரகாம் தான் வயதுல மூத்தவர். ஆபிரகாம் தான் யாருங்க? சோ ஆபிரகாம் தான் வயதுல மூத்தவர்ங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு ஆப்ஷன் என்னன்னா, தனக்கு வேணுங்கிறத முதல்ல எடுத்துக்கிட்டு, அதாவது நல்ல தரமானதை முதல்ல எடுத்துக்கிட்டு மிச்சத்தை லோத்துக்கு கொடுக்கிற ஒரு ஆப்ஷன் இயல்பாவே ஆபிரகாம் இருந்துச்சு. ஏன்னா இவர் தான் வயதுல சொத்தெல்லாம் உங்களுக்கு இருந்து வீட்டை பங்கு பிரிக்கிற காரியங்களை நடந்தா நமக்கு இயல்பாவே மூத்தவங்களுக்கு தான் என்ன செய்யப்படும், கொஞ்சம் அதிகமா கொடுக்கப்படும். சோ மூத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு எது வேணுங்கிறத அவங்க செலக்ட் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன் என்ன செய்யப்படும், இயல்பாவே பெரிய பொண்ணுங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போதும் அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டு நாட்கள் மூத்தவங்களுக்கு தான் என்ன செய்யப்படும் அதிகம் உண்டு. அதனால சேஷ்ட புத்திர பாகத்துல நம்ம பார்ப்போம். சோ ஆபிரகாம் தான் வயதுல மூத்தவர், லோத்தை விட ஆபிரகாம் தான் மூத்தவர். அப்ப இயல்பாவே ஆபிரகாம் இருந்த ஒரு ஆப்ஷன் என்னன்னா, எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துட்டு, எனக்கு வேணுங்கிறத நான் எடுக்கும்போது எப்படிதான் எடுப்பேன், ஒரு 4 புடவை முன்னாடி போட்டு 4 பேரை கூப்பிட்டு உனக்கு வேணுங்க எடுத்துக்கோன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கடவுள்னு ஓடி போய் முதல்ல எனக்கு வேணுங்கிற எல்லாரும் 3 பேர் எடுக்கணும் மகராசிக்கு, அப்புறம் நான் எடுத்துக்கிறேன்னு யாருமே என்ன செய்ய மாட்டோம். இயல்பாவே ஆபிரகாம் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, என்னன்னா எனக்கு வேணுங்கிறத நல்லத நலமானத எடுத்துக்கிட்டு மிச்சத்தை லோத்துக்கு தள்ளி விடுற ஒரு ஆப்ஷன் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு.
ஆனா ஆபிரகாம் அப்படி செய்யல. தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் தனக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் அதிகமா நம்பினதுனால தன்னுடைய விசுவாசத்துல ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து, தன்னுடைய விசுவாசத்துல ஒரு பெரிய போல்டான ஸ்டெப் எடுத்து, எது வேணும்னு முதல்ல செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனை லோத்து கையில கொடுத்துட்டு, நீ உனக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு மிச்சத்தை என்ன செய் எனக்கு. அது என்னன்னா அது ஒரு போல்டான ஆக்ஷன், அது ஒரு தைரியமான ஒரு ஆக்ஷன், அது ஒரு ரிஸ்க் எடுத்தார் அவரு. விசுவாசத்தினால அவர் எடுத்த ரிஸ்க். எனக்கு இயல்பாவே நான் தான் முதல்ல எனக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் எனக்கு இருந்தாலும் வேண்டாம், நீ முதல்ல உனக்கு என்ன வேணுங்கிறத எடுத்துட்டு மிச்சத்தை என் கையில கொடுன்னு ஆபிரகாம் தள்ளி நின்னுட்டாரு. இன்னைக்கு அப்பா பிள்ளைங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 80s 90s எல்லாம் பார்த்தா அப்படி அப்பா பிள்ளைங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்க முடியாது. அடிக்கடி எல்லா வீடுகளையும் ஒரு வழக்கு சொல் இருக்கும். அது என்னன்னா, அப்பாவுக்கு வச்சுட்டு அப்புறம் உனக்கு தர்றேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எல்லாரோட வீடுகளும் என்ன செய்வோம். சாப்பிட்றதா இருந்தா கூட இப்ப ஏதோ நான்வெஜ் எல்லாம் செஞ்சாலும் அப்பா முதல்ல சாப்பிடட்டும், அவர் சாப்பிட்டு என்ன செய்வார் உனக்கு. ஏன்னா அந்த மனுஷன் அந்த அம்மாவை போட்டு அடி பின்னி எடுப்பாரு. ஆனாலும் அந்த அம்மா முதல்ல அவருக்கு நல்ல நிறைய வச்சு சாப்பிட கொடுத்தா பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க. ஏன்னா அது அவரோட வீடு, அவரோட சம்பாத்தியம், அந்த வீட்டுக்கு காசு கொண்டு வர ஆள் அவரு, அந்த வீட்டுக்காக உழைக்கிறவர் அவரு. அதனால முதல் சாய்ஸ் யாருக்கு தான்னா அவருக்கு தான். எத்தனை பேர் 80s 90s எல்லாம் அடிக்கடி சின்ன பையன் சொல்லுவாங்க, நீங்களா 90s கிட்ஸ் நாங்க 2K கிட்ஸ் சொல்லுவாங்க. எங்களெல்லாம் பார்த்தா இல்ல 2K கிட்ஸா. எத்தனை பேரோட வீட்டுல அப்படிலாம் இருந்திருக்கு. முதல்ல அப்பாவுக்கு என்ன செய்வோம், கொடுத்துடலாம். முதல்ல அப்பாவுக்கு அந்த ஆப்ஷன் முதல்ல யாருக்கு தான். இங்கேயும் இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆபிரகாமுக்கு தான் முதல் சாய்ஸ் இருந்துச்சு. ஆனா ஆபிரகாம் ஒரு ஸ்டெப் பின்னாடி தள்ளி நின்னுட்டு லோத்துக்கு முதல் உரிமை கொடுத்தார். நீ உனக்கு வேணுங்கிறத முதல்ல எடுத்துட்டு மிச்சத்தை எனக்கு என்ன செய்யும். பல சமயத்துல நாம் இதை செய்யறது இல்லை. ஆனா நாம இதைத்தான் செய்யணுங்கிறதான் நம்ம பைபிள் நமக்கு என்ன செய்யுது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக என்ன, உங்களை விட அவன் இன்னொருத்தனை என்ன செய்யுங்க பெருசா நினைங்க. நம்மளால பல சமயத்துல அது செய்ய முடியறது இல்ல. பேசுறதுக்கு ஈஸியா இருந்தாலும் பிராக்டிகலா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா பைபிள் அதைத்தான் நம்மள செய்ய சொல்லுது. நீங்க கொஞ்சம் பேக் ஸ்டெப் எடுத்துட்டு உங்களை விட இன்னொருத்தனை என்ன செய்யுங்க மேன்மையா. இந்த செய்தியெல்லாம் எடுக்கும்போது நான் ஒரு காரியத்தை உணர்ந்தேன். நான் சரியாதான் இருக்கேன் அப்படின்னா நான் முதல் இடத்துலதான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லவே. பல சமயத்துல நினைக்கணும்னா என்னுடைய வாதம் நியாயமானது, என்னுடைய முறையீடு நியாயமானது, என்னோட கேஸ் நியாயமானது அப்படின்னா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும், நான் தான் முன்னாடி நிக்கணும், நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம பல சமயத்துல நினைக்கிறோம். ஆனா இது இந்த ஆபிரகாம் அந்த பிரச்சனையை டாக்கிள் பண்ண ஹேண்டில் பண்ண அந்த விதத்தை எல்லாம் பார்க்கும்போது ஆபிரகாம் ரொம்ப ரைட்டா இருக்காரு. ஏன்னா அவருக்கு தான் முதல் ஆப்ஷன் இருக்கு, அவர் வேணுங்கிறத அவர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு எல்லா ரைட்ஸும் இருந்தா கூட பரவாயில்ல, நான் எல்லா வகையிலும் சரியா இருந்தாலும் நான் தான் என்னத்தான் தேவன் கூப்பிட்டார். உன்னை என்ன செய்யல லோத்தையா கூப்பிட்டார் கர்த்தர். லோத்தையா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரு. என்னத்தான் கூப்பிட்டார், என்னத்தான் நான் தான் இப்ப நான் தான் இங்க வந்திருக்கேன். இப்ப எனக்கு என் நிமித்தம் தான் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்திருக்காரு. இப்ப முதல்ல செலக்ட் பண்ற ஆப்ஷன் எனக்கு இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, நான் சரியா இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லவே. தாராளத்தினுடைய உச்சக்கட்ட நிலைமையில ஆபிரகாம் நிக்கிறத நம்ம என்ன செய்யறோம். ஏன்னா ஒரு விசுவாசி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாத்தையும் விட பெருசா நினைக்கும் போது அவன் மிகுந்த இரக்க குணம் உள்ளவனா என்ன செஞ்சான், மிகுந்த உதாரத்துவ குணம் உள்ளவனா என்ன செய்யறான். இல்லைன்னா அவனால நல்ல காணிக்கை கொடுக்க முடியாது. இல்லைன்னா அவனால தசமபாகத்துல உண்மை உள்ளவனா இருக்கவே, சபையுடைய தேவைகளுக்காக எந்த விதமான ஒரு காரியத்தையும் அவனால தைரியமா செய்ய முடியாது. ஏன்னா இவன் ஆண்டவர் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை விட இதை விட்டுட்டா, இந்த 100 ரூபா விட்டுட்டா, இந்த 1 பவுனை விட்டுட்டா, இல்லைன்னா இந்த 1 லட்சத்தை விட்டுட்டா, அதுக்கப்புறம் நம்ம வாழவே முடியாது, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையோட ஆதாரமே அழிஞ்சு போயிடும், இதை நம்பித்தான் நாம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. இல்ல, ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை எல்லாத்தையும் விட ஒருத்தர் பெருசா நினைப்பான அந்த விசுவாசி அவன் எப்படி இருப்பான்னா உதாரணத்துவ குணம் உள்ளவனா இருப்பான். தாராளமா மற்றவங்களுக்கு செய்வான், கர்த்தருக்கும் கொடுப்பான். சத்தமா ஹல்லேலூயா. லோத்தை பார்த்து ஆபிரகாம் சொன்னாரு, நாம சண்டை போட வேண்டாம், நம்ம 2 பேருக்குள்ள வீணான வாக்குவாதங்கள் வேண்டாம். அந்த 8ஆவது வசனத்தை பாருங்க, நாம 2 பேரும் சகோதரர்கள். நாம 2 பேரும் யாரு? நாம் சகோதரர். நாம 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா, அண்ணன்டா தம்பிடா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள சண்டை என்ன செய்ய வேண்டாம். நாம ஏன் சண்டை போடக்கூடாதுங்கிற ஆபிரகாம் 2 காரணத்தை முன்வைக்கிறார். ஒண்ணு, நாம 2 பேரும் சகோதரர்கள். நாம 2 பேரும் யாரு?
நாம ரெண்டு பேரும் ஒரே குடும்பம். நாம ரெண்டு பேரும் யாரு? சபையை சொல்லும்போது நம்ம அத்தனை பேரும் ஒரே குடும்பம். நம்ம அத்தனை பேரும் சகோதர சகோதரி, கிறிஸ்தவனுடைய சரீரம். நாம ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் சண்டை போட்டுக்கவே சொல்லுங்க கூடவே. ஆபிரகாம் சொன்னா நாம் சகோதரர்கள், நாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க. நாம ஏன் சண்டை போட்டுக்க கூடாதுன்றதுக்கான ரெண்டு ரீசன் வைக்கிறார். ஒண்ணு சொல்றாரு, நாம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகளா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே குடும்பம், நாம சண்டை போட்டுக்க. ரெண்டாவது காரணம், பொதுவான எதிரின்னு ஒருத்தன் இந்த பூமியில என்ன செய்யறான்? இருக்கான். கானானியர்களும் பெரிசியர்களும் அந்த தேசத்துல என்ன செய்யறாங்க? இருக்காங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் அவங்க காமன் எனிமி. ஏன்னா நாம இங்க பழைக்க வந்தவங்க, நம்ம எங்கிருந்தோ வந்து இங்க வந்து இப்ப நம்ம நல்லா இருக்கோம். இப்ப நமக்கு காமனான ஒரு எனிமி இந்த தேசத்துல இருக்காங்க. கானானியரும் பெரிசியரும் இருக்காங்க. இப்ப ஒரே குடும்பமா சரீரத்தினுடைய அவயமா இருக்கிற கிறிஸ்துவுடைய சரீரமா இருக்கிற நாம ரெண்டு பேரும் அடிச்சிட்டோம்னா இவங்களுக்கு முன்னாடி நம்மளோட சாட்சி கெட்டு போயிருக்கு. புரிஞ்சாம ஹalleluya. ரெண்டு காரணம். ஒண்ணு, நாம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, ஒரே குடும்பம், நாம அடிச்சுக்க கூடாது. ரெண்டு, நமக்கு பொதுவான எதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி நாம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம்னா அது நம்ம சாட்சி என்ன செஞ்சிடும்? உலகத்திலேயே ரொம்ப மோசமான சண்டைன்னா சபைக்குள்ள நடக்கிற சண்டை தான். ஏன்னா எங்க சண்டை நடந்தாலும் சபைக்குள்ள சண்டை கண்டிப்பா நடக்கவே, யாராவது ஒத்துக்கிறீங்களான்னு பாருங்க, நடக்கவே. முன்னாடி நின்று பாட விடலைங்கிறதுக்காக, கொயர்ல எனக்கு தனி மைக்கு தரலைங்கிறதுக்காக, நான் வழக்கமா உட்கார சேர்ல இந்த அக்கா வந்து நீங்க உட்காந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நாம போட்டுக்கிறதான சண்டைகள். அப்படின்னா நான் காமனா எல்லா உலகமெங்கிலும் இருக்கிற சர்ச்சஸ் நான் பேசுறேன், நம்ம சபையை மாத்துறேன். இங்க சண்டை இருக்குது. ஆபிரகாம் சொன்னா, நாம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, நாம ரெண்டு பேரும் சகோதரர்கள், நமக்குள்ள எந்த வாக்குவாதமும் இருக்கக்கூடாது. ஹalleluya. யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது வசனத்துக்காக நாம அடிச்சுக்கிறோமா, சண்டை போட்டுக்கிறோமா? இந்த வசனத்தை பாஸ்டர் பேசல, இந்த வசனத்தை தான் பாஸ்டர் பேச, இந்த அர்த்தத்தை சொல்ல, இந்த அர்த்தத்தை தான் சொன்னாரு, என்னைக்காவது சண்டை போட்டுக்கிறோமா? நாம வசனத்துடைய தவறான வியாக்கியானங்களுக்காக எத்தனையோ வெளியில ஊழியக்காரங்க நமக்கு வராங்க, நம்ம டிவியில எத்தனையோ பார்க்கணும், வெளியில எத்தனையோ பார்க்கணும். நல்லா பேசுவா, இந்த ஆள் நினைச்சு போவோம், அந்த ஆள் வாயில இருந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. இதை வச்சு எனக்காவது சண்டை போடுறோமா? இந்த வசனத்துக்கு இது வழக்கமா இருக்க முடியாது, இது தப்பா இருக்கு இந்த வியாக்கியானம், இப்படி இதுக்காக நாம அடிச்சது இல்லை. நான் சொல்ற மாதிரி இந்த உப்பு புளி மிளகா ஆகாத சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிறோம். நான் எப்போதுமே உலகத்தையும் சபையும் ஒரு பாக்ஸிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம பார்த்தோம்னா, பாக்ஸிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரிங் இருக்கும், அந்த ரிங்குக்குள்ள நின்னா என்ன செய்யணும்? போட்டு அடிப்பாங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க. அந்த ரிங்கை விட்டு வெளியே வந்தா ஒரு கார்னர் இருக்கும், அந்த கார்னர்ல வந்து நின்னா அவனுக்கு காயத்தை எல்லாம் தொடச்சு விட்டு அவனுக்கு தண்ணி குடிக்க கொடுத்து அவனை சரி பண்ணி கொஞ்சம் மசாஜ் எல்லாம் பண்ணிடுவாங்க. அடுத்த நாட்டி விசில் ப்ளோ பண்ணும்போது மறுபடியும் அவனை ரிங்குக்குள்ள போவான், ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க. சபை உலகம் அந்த மாதிரி தான். உலகம்ங்கிறது அந்த ரிங்கு மாதிரி, சபைங்கிறது அந்த கார்னர் பிளேஸ் மாதிரி. இந்த ரிங்குக்குள்ள என்ன எத்தனை பேர் வேணா 6 நாள் வாரத்துல போட்டு நான் அடிச்சு துவம்சம் பண்ணிருக்கலாம். பட் 7வது நாள் சபைங்கிற கார்னருக்கு நான் வரும்போது இந்த கார்னர்லயே என்ன போட்டு என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. இந்த கார்னருக்கு நான் வர்றதே என் காயத்தை ஆக்கிக்கிறதுக்காக தான், மறுபடியும் அடுத்த வாரத்தை ஒரு தைரியத்தோட ஒரு புது பலத்தோட சந்திக்கிறதுக்காக தான். ஆகவே இந்த கார்னர்ல சண்டை கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆபிரகாம் சொன்ன லோத்தை பார்த்து, நாம அண்ணன் தம்பிக்கு, நாம ஒரே குடும்பம், நாம சண்டை போட்டுக்க கூடாது. நமக்கு முன்னாடி பொதுவான எதிரின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வேற நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கான், அவன் முன்னாடி நாம அடிச்சுட்டோம்னா நம்ம சாட்சி எத்தனை பேருக்கு தெரியும்? உலகம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப கீனா என்ன செய்யுது? நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி முதியாவது நம்ம ஏதோ சபைக்குள்ள பேசிக்கிட்டு அதை உழப்பிட்டு பண்ணிட்டு கிடந்தோம். இப்ப எல்லாமே என்ன செய்யப்படுது? ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே எல்லாரும் மேக்ஸிமம் என்ன செய்யறாங்க? அது ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ எல்லாருமே யூடியூப்ஸ்ல அப்லோட் பண்றதை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். நம்மள இந்த உலகம் ரொம்ப கீனா கவனிக்குது. இங்க நாம தேவையில்லாத செஞ்சுக்கிட்டா, இங்க நாம அடிச்சுக்கிட்டா நம்ம பேர் கெட்டு போயிடும். நாம ஒரே குடும்பம், நமக்கு ஒரே பொதுவான எதிரி இருக்காங்க. சத்தமா ஹalleluya. லோத்தை பார்த்து ஆபிரகாம் சொன்னார், இந்த பிரச்சனையை நாம சுமூகமா முடிச்சுக்கலாம். என்ன செய்யலாம்? எப்படின்னா, நீ உனக்கு வேணுங்கிறத முதல்ல எடுத்துக்கோ. நீ உனக்கு வேண்டான்னு மிச்சம் வைக்கிற மீதியை நான் எடுத்துக்கிறேன். உனக்கு வேணுங்கிறது நீ முதல்ல எடுத்து. நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன், நீ வலது பக்கம் போனேன்னா நான் என்ன செய்யறேன்? நமக்குள்ள வாக்குவாதம் இருக்க வேண்டாம்னு ஆபிரகாம் தன்னுடைய உரிமையை, தன்னுடைய ரைட்ஸை லோத்துக்காக விட்டு கொடுத்தார். நாம் சகோதரர்கள், கானானியர் பெரிசியர் பொதுவான எதிரிகள் நாம் முன்னதாக இருக்கிறார்கள், அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நமக்குள்ளாக வாக்குவாதம் என்ன செய்ய வேண்டாம். நான் சொன்ன மாதிரி உலகம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கு? பார்த்து
இது நாம சண்டை போடுற இடம் இல்லை. பலவீனமானவங்களை பலமுள்ளவங்களை தூக்கி சுமக்க வேண்டிய இடம் இல்லை. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டிய இடம் இது. வியாதியின் வருத்தத்திலையும் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களை தாங்க வேண்டிய இடம் இது. யாராவது சிக்கி இருந்தா அவங்களை காப்பாற்ற வேண்டிய இடம் இது. யாராவது அவங்களோட வாழ்க்கையில் நடந்து நன்மைக்காக சந்தோஷப்பட்டு கொண்டாடுறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நாமளும் கொண்டாட வேண்டிய இடம் இது. யாராவது வருத்தப்பட்டு துக்கத்தோட இருக்காங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நாமளும் அழ வேண்டிய இடம் இது. அழுகிறவுடனே கூட அழுது சந்தோஷப்படுறவுடனே சந்தோஷப்பட வேண்டிய இடம் தான் இதே ஒழிய இந்த காரணத்தை நாம அடிச்சுக்க கூடாது. ஏன்னா நம்ம ஒரே குடும்பம், நமக்கு ஒரு பொதுவான எதிரி இருக்கு. சத்தமா ஹல்லேலூயா. இந்த 10-13 வரை உள்ள வசனங்கள்ல லோத் எடுக்கிற மோசமான முடிவுகளை பார்க்கிறோம். 10வது வசனம் சொல்லுது, லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தான். லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தான். 11வது வசனம் சொல்லுது, யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் லோத்து அவனுக்கென்று தெரிந்து கொண்டான். 12ஆம் வசனம் சொல்லுது, லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமி உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். இந்த 3 வசனங்களை வச்சு பார்க்கும்போது, ஒண்ணு, லோத்து விசுவாசிச்சு அல்ல தரிசிச்சு நடந்தான். விசுவாசிச்சு அல்ல தரிசிச்சு வாழ்ந்தான். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். விசுவாசம் அல்ல தரிசித்து வாழ்ந்தான். 2, லோத்து அவனுக்காக வாழ்ந்தான். யாருக்காக வாழ்ந்தான்? அவனுக்கென்று தெரிந்து கொண்டான். அவனுக்காக வாழ்ந்தான். 3, லோத்து சோதோமுக்குள்ளாக வாழ்ந்தான். அங்கேயே வாசம் பண்ணி அதற்கு நேராக தன்னுடைய கூடாரத்தை அப்ப தரிசித்து வாழ்ந்தான். அவனுக்காக வாழ்ந்தான், சோதோமுக்குள்ளாக வாழ்ந்தான். எல்லாரும் சொல்ல, தரிசித்து வாழ்ந்தான், அவனுக்காக வாழ்ந்தான், சோதோமுக்குள்ளாக என்ன செஞ்சான். ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லை. அவர் விசுவாசித்து வாழ்ந்தா, தேவனுடைய கட்டளையின்படி வாழ்ந்தா தான் விட்டு கொடுத்தாருல்ல லோத்துக்கு. 3, தேவன் சொன்ன கானானுக்குள்ளாக என்ன செஞ்சார்? லோத் என்ன செஞ்சா? தரிசிச்சு வாழ்ந்தான். ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? விசுவாசிச்சு வாழ்ந்தார். லோத் என்ன செஞ்சா? அவனுக்காக வாழ்ந்தான். ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து என்ன செஞ்சார்? லோத் என்ன செஞ்சா? சோதோமுக்குள்ளாக வாழ்ந்தான். ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? தேவன் சொன்ன கானானுக்குள்ளாக வாழ்ந்தார். சொல்றேன், அப்படி வாழ்ந்த ஆபிரகாமை பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, அவங்க என்ன இடத்தை வச்சுக்கிட்டோம், நான் உனக்குன்னு கொடுத்த என்னோட வாக்குத்தத்தம் இருக்கு. அவன் என்ன இடத்தை எடுத்துக்கிட்டோம், ஆனா உனக்கு என்ன இருக்கு? என்னோட வாக்குத்தத்தம். அவனுக்கு முதல் சாய்ஸ் நீ கொடுத்ததுனால அவனுக்கு தேவையான வழியை முதல்ல செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா உனக்கு என்னோட வார்த்தை இருக்கு. அவனுக்கு எப்படி தோணுதோ அதன்படி அவனுக்கு தேவையானது அவனே செஞ்சுக்கிட்டான். உனக்கு தேவையான அத்தனையும் உனக்கு பின்னாடி நின்று உனக்காக நானே செய்து கொடுக்கிறேன்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம எதிரிகள் நினைச்சிட்டு போகட்டும். கொல்லாதவர்களை குறித்து நானும் நீங்களும் முயற்சி அடைய வேண்டிய அவசியம், நியாயக்கேடுகிறவர்கள் செய்வதை பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு பூண்டை போல வாடி. அவனுக்கு ஒருவேளை நம்மளை பார்க்கும் போது நம்மளை விட அவன் ஜெயிச்ச மாதிரி அவனுக்கு தோணட்டும், ஆனா சீக்கிரமாய் அவர்கள் வாடி போவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணுமோ அதை நீ எடுத்துக்கொண்டு ஆபிரகாம் சொன்ன போது, ஆண்டவர் தனக்கு என்னெல்லாம் செய்ய போறாருன்னு ஆபிரகாமுக்கு எதுவுமே தெரியாது. அந்த 9வது வசனத்துல லோத்தை பார்த்து சொல்றாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. அப்படி ஆபிரகாம் சொன்ன போது 14 17 வரை உள்ள வசனத்துல ஆண்டவர் தனக்கு என்னெல்லாம் செய்ய போறாருன்னு ஆபிரகாமுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய போற காரியங்களை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு நம்ம யாருக்குமே அறிவு கிடையவே. ஆண்டோட வாக்குத்தத்தங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியணும்னா நம்ம மனுஷன் மூளையா அதை புரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்குதான் என்ன வேணும்னா விசுவாசம் வேணும். என்ன வேணுங்க? ஆண்டவர் தனக்கு என்ன சொல்ல போறார், என்ன செய்ய போறார் எதுவுமே ஆபிரகாமுக்கு தெரியாது. 9வது வசனத்துல லோத்தை பார்த்து நீ உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கொண்டு சொல்லும் போது 14 17 வரைக்கும் ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்ல போறாரு, என்ன செய்ய போறாருன்னு ஆபிரகாம் என்ன செய்யாது தெரியாது. ஆனாலும் விசுவாசத்துல தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்து, ரிஸ்க் எடுத்து, சான்ஸ் எடுத்து லோத்தை பார்த்து சொன்னாரு, உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்து. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆகட்டும், இல்லைன்னா தானியேல் ஆகட்டும், அவங்க எல்லாரும் ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. தைரியமா என்ன செஞ்சாங்க? ரிஸ்க் எடுத்தாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நாங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிப்பார். ஒருவேளை அவர்களை விடுவிக்கலினாலும் நாங்க வணங்க மாட்டோம். ஒரு ரிஸ்க் தானே அது, தைரியமான ஒரு ரிஸ்க் அது. அவங்கள தேவன் இந்த தீக்குள்ளிருந்து விடுவிக்கல, மாறாக அவங்க இருந்த தீக்குள்ள தேவன் என்ன செஞ்சிட்டார்? தானியேல்
3 வேளை நீ ஜெபிச்சா உள்ள பிடிச்சு போடுவேன். கர்த்தர் காப்பாத்துவாரா காப்பாற்ற மாட்டாரா எனக்கு தெரியாது. சிங்கத்தோட வாயை கட்டுவாரா கட்ட மாட்டாரா தெரியாது. ரிஸ்க் எடுக்கிறேன், தைரியமா ஒரு சான்ஸ் எடுக்கிறேன், என் ஆண்டவரை நம்புறேன், விசுவாசத்துல ஒரு சான்ஸ் எடுக்கிறேன். நல்ல தறி மேல வந்து நின்று, தானியேலே ஜீவன தேவன தாசனே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, தானியல் எழுந்துட்டு கொட்டாயத்தை வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. இங்க தானியல் சிங்கத்தோட மடியில தலை வச்சு, சிங்கத்துக்கு பின்னாடி பேக்ல தலை வச்சு தானியல் தூங்கிட்டு இருக்கா. ராஜா விடிய நடந்த கர்த்தர் நம்முடைய சார்பில் இருப்பார்னு சொன்னா எந்த குகைக்குள்ளேயும் நம்மளால சமாதானமா, எந்த சிங்கத்துக்கு முன்னாடியும் நம்மளால சமாதானமா என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். விசுவாசத்துல தைரியமா ஒரு ரிஸ்க் எடுக்கணும். ஆபிரகாம் ஒரு ரிஸ்க் எடுத்து தைரியமா போல்டான ஸ்டெப் எடுத்து லோத்தை பார்த்து சார் உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்து மிச்சத்தை எனக்கு கொடு. ஏன்னா நீ மிச்சத்தை எதை என் கையில கொடுத்தாலும் என் கூட கர்த்தர் இருக்கிறதுனால, என் கூட அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால நான் தான் பாக்கியவானா இருப்பேன், நான் தான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் என்ன செய்யறேன், அவரோடு கூட யுகாயுகமா வாழ்கிற பாக்கியம் எனக்கு தான் கிடைக்கும், உனக்கு கிடைக்காது. ஏன்னா நான் கும்பிடுற ஆண்டவர் யாருக்கும் உனக்கு சத்துருவே உனக்கு ஒருவேளை பார்க்கறதுக்கு நீ ஜெயிச்ச மாதிரி உனக்கு தோணலாம். இல்ல கடைசியில கர்த்தர் என்னதான் என்ன செய்யறாரு. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேருக்கு நீங்க ஆராதிக்கிறவங்க இயேசுவை குறித்து ஒரு தெளிவான புரிதல் இருக்கு? இந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை கொல்கத்தா மேட்ல கல்வாரி சிலுவையில் அவர் எனக்காக உங்களுக்காக என்ன செய்தார், மரித்தார். யோசித்து பாருங்க, மரணமும் கல்லறையும் ஒன்று கொண்டு பேசிக்கிச்சா. மரணம் சொல்லிச்சா இந்த இயேசுவை நான் போட்டு தள்ள போறேன். கல்லறை பார்த்து சொல்லிச்சா நீ எப்படியாவது இந்த ஆளை உள்ளே வச்சுக்கோ, வெளியில மட்டும் என்ன செஞ்சாரு. கல்லறை சொல்லிச்சா உன்னோட வேலையை நீ செய், உன்னோட வேலையை நான் பார்த்துக்கிறேன். மரணம் மறுபடியும் கிடைச்சாயே நீ நல்லா அவனை பிடிச்சி வச்சுக்கல, விட்டுற மாட்டேங்க. கல்லறை சொல்லிச்சான் இது மாதிரி எத்தனை நாள் நான் என்ன செஞ்சிருக்கேன், முதல் மனுஷனாக்கி ஆதாம் உருவாக்கின அவனை நீ கொன்ன, இன்னைக்கு நான் அவனை உள்ளதான் வச்சிருக்கேன் விடல. ஆபிரகாமை அனுப்பி வச்ச அவனை நீ கொன்ன, அவனை இன்னைக்கு நான் உள்ளதான் வச்சிருக்கேன் விடல. மோசே பயங்கரமான ஆளு, அவனை நீ கொன்ன, அவன் நான் என்ன செஞ்சிருக்கேன், இன்னைக்கு உள்ளதான் வச்சிருக்கேன். இந்த ஆளும் நீ செய்ய வேண்டிய வேலை நீ போட்டு தள்ளு, நான் என்ன செஞ்சுக்கிறேன் உள்ள வச்சு. வெள்ளிக்கிழமை இயேசு மரித்தார் சொல்றேன், இயேசு எனக்காக மரித்தார்னு சொல்றாங்க. சத்தமா ஆமென் சொல்றேன். மரணம் நினைச்சிச்சு நான் ஜெயிச்சுட்டேன், என் பார்க்க நான் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டேன். கல்லறை பார்த்தா கல்லறை சொல்லி காலத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஆள் அனுப்பி நான் பார்த்துக்கிறேன். வெள்ளிக்கிழமை முழுவதும் அவர் உள்ள கல்லறைக்கு பயங்கர சந்தோஷம். சனிக்கிழமை முழுவதும் உள்ள அதுக்கு பயங்கர சந்தோஷம். எப்படி என்னோட பார்க்க எப்படி 2 பேர் சியர்ஸ் அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில அவர் மறுபடியும் சொன்னபடியே உயிரோடு கூட அந்த தெய்வத்தை தான் நானும் நீங்கள் ஆராதிக்கிறோம். அவர் நமக்கு சொன்னதை எப்படி அவர் செய்ய நடுவில் எத்தனை பேர் எழுதி எத்தனை காரியங்கள் நமக்கு செஞ்சாலும் ஒருவேளை அவங்க நமக்கு நம்மளை ஜெயிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணினாலும் அது இல்லை உண்மை. நம்மளை கர்த்தர் வாழ வைப்பார். எழுதி காலையில ஆபிரகாமின் தேவன், அந்த ஆபிரகாமுடைய தேவன் என்னுடைய உங்களுடைய தேவன். எதிரி எப்படி இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கடைசியா நம்மளை கத்து எங்க கொண்டு நிறுத்த போகிறார், அதுதான் விஷயம். எத்தனை பேர் இந்த காலையில் உங்க கண்களை மூடி உங்க தேவனாகிய கர்த்தரை பார்க்க நடுவுல எத்தனை நடந்தாலும் உங்களுக்கு சொன்னபடியே செய்வார் அப்படின்னு நம்புறவங்க யாராவது சர்ச்சுக்குள்ள இருந்தா உங்க சத்தத்தை உயர்த்தி இயேசுவே நன்றின்னு சொல்லி உங்க சத்தத்தை உயர்த்த. பரவாயில்ல, நமக்கு ஒரு 5-10 நிமிஷம் லேட் ஆனாலும் உங்க சத்தத்தை உயர்த்த. யாருக்காவது நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு சொன்னவர் உங்களுக்கு சொன்னபடியே செய்வார். ஆபிரகாமுக்கு ஒரு தனி ஆளை அழைத்து நான் உங்க பெரிய ஜாதியா மாற்றுவேன்னு 12ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்திலே முதல் பகுதியிலே சொல்லியிருப்பாருன்னா, இந்த 13ஆம் அதிகாரத்துடைய பாதியில எனக்கு விரோதமா வர்ற லோத்து, எனக்கு விரோதமா வர்ற பிரச்சனை, எனக்கு விரோதமா வர்ற வாக்குவாதம், எனக்கு விரோதமா வர்ற சண்டை, இதை பத்தி எல்லாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னபடியே எனக்கு செய்து முடிப்பார். சொன்னவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். ஒருவேளை இப்ப பார்க்கிறதுக்கு நீங்க அந்த முதல்ல 13ஆவது வசனத்தை 14ஆவது வசனத்தை 15ஆவது வசனத்தை எல்லாம் வாசிக்கும் போது லோத்து ஜெயிச்சுட்டானோ, ஆபிரகாம் ஒருவேளை அவர் இப்படி செய்யாம முதல்ல அவருக்கு தேவையான செலக்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணலாம். ஆனா 13ல இருந்து 15 வரைக்கும் இந்த வசனத்தை ஒருவேளை அவன் ஜெயிச்ச மாதிரி இருந்தாலும் இல்லை. ஆபிரகாம் தான் ஜெயிச்சான். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மறுபடியும் வாக்குத்தத்தங்களை கொடுத்து மறுபடியும் மேன்மைகளை உயர்வுகளை அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறாருன்னா ஒருவேளை உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தோணும்.
போன வாரத்துல ரொம்ப அழுதுட்டே என் அக்கா என்னை பார்த்து கேட்டான், இப்படி எல்லாம் நான் கஷ்டப்படணுமா, இந்த பாதையில எல்லாம் கடந்து வந்து இப்படிக்கெல்லாம் நான் இருந்துதான் இந்த இயேசுவை நான் தெரிந்து கொள்ளணுமா, இந்த இயேசு எனக்கு ஏன் இப்படி பண்றாரு, ஏன்னா எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை, அவங்க அப்படியே இருக்காங்களே, எனக்கு தானே இப்படி எல்லாம். அப்ப நான் அந்த சமயத்துல இந்த செய்தி எடுக்கும் போது நான் இதை உணர்ந்தேன், பாக்குறதுக்கு அவன் ஜெயிச்ச மாதிரி, அவன் கை மேல ஓங்கின மாதிரி தெரியல. ஆனா உனக்கு வாக்கு பண்ணினவர், உனக்கு சொன்னவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்கு சொன்னதை எப்படி செய்து முடிப்பார். கடைசியா யார் நிக்க போறாங்க, கடைசியா யார் சக்சஸ் ஆக போறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் தேவனுக்குள்ள இருக்கிறவங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறவங்க, வாக்கு பண்ணினவர் நம்மோடு கூட இருக்கிறவங்க, வாக்குத்தத்தம் நம்மோடு கூட இருக்கிறவங்க. உலகமோ மாம்சமோ பிசாசோ லோட்டோ யாராலையும் நம்ம ஏற்பட முடியாது, ஜெயிக்க முடியாது. சில வாக்குவாதங்கள், சண்டைகள், சர்ச்சைகள் கடந்த பத்தி பிரச்சனை இல்லை. நாம சரியாக இருந்தாலும் ஒரு ஸ்டெப் பின்னாடி தள்ளி நிற்போமே, பிரச்சனை இல்லை. நாம் சகோதரர்கள், நமக்குள்ள வாக்குவாதங்கள் வேண்டாம், நமக்குள்ள சண்டைகள் வேண்டாம். நமக்கு பொதுவான எதிரி ஒருத்தர் இருக்க, நாம அழியந்த எதிர்நோக்கி காத்திருக்க ஒருத்தர் இருக்க, அவனுக்கு முன்னாடி நாம பிரச்சனை பண்ண வேண்டாம், நாம தள்ளி நிற்போம். நம்மோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். முடிவிலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். சத்துருக்களுக்கு மத்தியிலே உங்கள் பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எதையினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு சின்ன கூடை ஏறி போனா இந்த மதில் விழுக்கிறது சொல்லலுக்கு முன்னாடி அரங்கத்தை கட்டி எழுத்தி நிறுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. இந்த 100 வயசுக்கு அப்புறமும் உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு பார்த்து கேட்கிறேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமே இயேசுவை நம்பலையா, உனக்கு இதெல்லாம் செய்து கொடுக்க முடியுது நம்பலையா, இதுவரைக்கும் ஒண்ணு நடக்கல, இனிமே உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன்னு எத்தனை பேர் என்ன சுத்தி உங்களை சுத்தி இருந்தாலும் நமக்கு வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே அவர் பூமியின் மணலத்தனையாய், கடற்கரை மணலத்தனையாய் நம்மை ஆஸ்வதிக்கிறவர், பெருமைப்படுகிறவர், நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிறவர். என்ன சொல்லி நம்மை அழைத்தாலும், நடுவுல எத்தனை பிரச்சனை வந்தாலும் சொன்னவர் சொன்னபடி நம்மை கரை சேர்ப்பார்கள். நம்பிக்கை நல்ல கைகளை தட்டி நல்ல பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே எல்லா துதிக்கான மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த ஆபிரகாம் இந்த பிரச்சனை எப்படி கையாண்டாருங்கிறது நாம இன்னைக்கு சில பாடத்தை கற்றுக்கொண்டோம். பிரச்சனை வரவேல்ல பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனையை சரியா கையாளணும், அதுதான் விஷயம். நாங்கள் சகோதரர்கள், நாங்கள் கிறிஸ்துவுடைய சரீரமா இருக்கிறோம். நாங்க ஒருத்தர் சண்டை போடக்கூடாது, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. பொதுவான எதிரி எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாங்க சண்டை போடுறோங்க, நாங்க ரைட்டா இருக்கிறோங்கிறதுக்காக நாங்க ஃபர்ஸ்ட் ஆளா நிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரே, நாங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி கூட நிக்கலாம். எங்களுக்கு விசுவாசம் இருந்தா, எங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, எங்களுக்கு சொந்தம்ல எங்களுடைய எல்லா சூழ்நிலையை விட பெரியவர்கிற உணர்வு எங்களுக்கு இருந்தா, நாங்க தாராளமா உதாரணத்துவமா கர்த்தருக்காகவும் ஏழைகளுக்காகவும் இறங்குகிற தேவனுடைய பிள்ளைகளா நாங்க இருப்போம். இதெல்லாம் நாங்க நம்புறோம், இதெல்லாம் நாங்க செயல்படுத்துறோம். ஆபிரகாம் எப்படி லோத்தை பார்த்து லோத்துக்கு விட்டு கொடுத்து பின்னாடி தள்ளி நின்ற போது பார்க்கறதுக்கு லோத்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் முடிவிலே சொன்னவர், சொன்னபடி செய்து முடிக்கிறவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பயமும் கவலையும் இல்லை. உங்களுடைய கை எங்களுடைய வாழ்க்கையை, ஊழியத்தை, ஊழியக்காரரோட குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து சமூகம் எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.